இந்த குடும்பத்துக்கு மூத்தவனா எனக்கும் மரியாதை இருக்கு. இதை நான் கண்டும் காணாம இருந்தா ஊரே காரி துப்பும்டா. என் மரியாதையை நான் காப்பாத்தியாக்கணும். தாத்தா 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. தாத்தா இந்த வேலையில தெரிஞ்சா பவி என்னை விட்டுட்டு போயிடுவா. அவ போயிட்டானா நான் இங்க இருக்க மாட்டேன், எங்கேயாவது போயிடுவேன். தாத்தா சின்ன வயசுல மகனை இழந்த நீங்க இந்த வயசுல நீங்க பேரனையும் இழந்துருவீங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு தனிமரமா நீங்க நிக்க போறீங்களா? தாத்தா சொல்றது இந்த எமோஷன் பிளாக்மெயில்லாம் என்கிட்ட வச்சுக்காது. அப்படி இல்ல தாத்தா. சொல்றத சொல்லதான் போறேன். அது அந்த ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது. தாத்தா தாத்தா சொல்றத கேளுங்க தாத்தா. தாத்தா 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க தாத்தா. ப்ளீஸ் தாத்தா. தாத்தா என்னையும் பவி பிரிக்க பார்க்காதீங்க தாத்தா. தாத்தா இந்த நேரம் அவளை கஷ்டப்படுத்துறது தப்பு. தாத்தா பவி மாசமா இருக்கும்போது இப்படி பண்ணா நல்லா இருக்காது தாத்தா. தாத்தா தாத்தா போகாதீங்க தாத்தா. ப்ளீஸ் தாத்தா. தாத்தா சொல்றத கேளுங்க தாத்தா. தாத்தா ஐயோ தாத்தா இதெல்லாம் சத்தியமா என் பேரு கூட அவன் மேல பண்றது இல்ல தாத்தா. என் பவியை தவிர வேற யாருமே நினைச்சு பார்த்தது இல்ல தாத்தா. தாத்தா ப்ளீஸ் தாத்தா. தாத்தா தாத்தா ஐயோ அப்பா. தாத்தா என்ன தாத்தா என்னாச்சு? அம்மா என்னாப்பா? அம்மா கீழ விழுந்துட்டாருமா. எப்படின்னு தெரியல. தாத்தா 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 ஹரி சார் அப்படியே நல்லா தூக்குங்க. சீக்கிரம் பாத்து தாத்தா. தாத்தா பாத்து மெதுவா 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 பாத்து பாத்து புடிச்சுக்கோங்க. பாத்து பவி புடிச்சுக்கோ. பாத்து படுத்து வை. பாத்து பாத்து. ஏன் தாத்தா வயசான காலத்துல எதுக்கு மேல போனீங்க? வீட்ல இருக்க வேண்டியதானே. எதுக்கு மேல போனீங்க? எங்கயாவது அடிபட்டுச்சா? இல்ல இல்ல தெரியல. எதுக்கு மேல போனாரு? அது தெரியல சார். நீ டாக்டர் ஃபோன் பண்ணி சீக்கிரம். டாக்டர் கால் பண்றேன். நம்ம அடுத்த பிளாக்லயே ஒரு டாக்டர் சரி கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்க. அப்பா தாத்தா குட்டி நீ பாத்துக்கோ, நான் சுடு தண்ணி எடுத்து வரேன். ஹைட்ல இருந்து விழுந்ததுனால போன்ல பலமா அடிபட்டிருக்கு. பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் மயக்கத்துல தான் இருப்பாரு. எழுந்ததும் வலிக்குதுன்னு சொன்னா திரும்ப அவருக்கு பெயின் கில்லர் கொடுங்க. டாக்டர் அவருக்கு வேற எதுவும் பெரிய பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல வேலையா போன் கிராக் ஆகல. இந்த ஏஜ்ல ஆயிருந்தா அப்புறம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இதுல சில மெடிசன் எழுதியிருக்கேன், அதையும் வாங்கி கொடுங்க. ஒரு 2 days பார்த்துட்டு அப்புறம் ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பத்தி யோசிக்கலாம்.
இந்த அப்ப நாங்க வரோம். தேங்க்யூ வரோம் சார். தேங்க்யூ ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. அப்பா எதுக்கு இந்த நேரம் மாடிக்கு போனாரு? அது துணியெல்லாம் மேல மாடியில போட போனாருமா. அதுக்கு போகும்போது தான் போல ஸ்டெப்ல வழுக்கி விழுந்துட்டாரு. ஐயோ, நான் துணி துவைச்சு தரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. பிடிவாதமா எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஆமாம்மா. இப்ப பாரு எப்படி அடிபட்டு படுத்திருக்காருன்னு. பாவம். பாவமா இருக்கு. ஏன் தான் இப்படி பண்றாருன்னு தெரியல. எல்லாம் சும்மா வீராப்புக்காக பண்றேன்னு சொல்லி எப்படி எல்லாம் பண்றாரு பாருங்க. அவரும் கஷ்டப்பட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்தி ஏன் தான் இப்படி பண்றாரோ. சந்தோஷ், ஏய் ஐயோ, எல்லாத்தையும் சொல்லிடுவாரோ? என்ன தெரியல. என்னாச்சு? அப்பா அப்பா என்னாச்சு? என்னாச்சுப்பா? ஏதாவது வேணுமா? யாரு? என்னாச்சு தாத்தா? குட்டியா? குட்டி என்ன சொல்றாரு இவரு? அது தெரியல. அப்பா ஏதாவது வேணுமா? என்ன வலிக்குதா தாத்தா? என்னாச்சு? என்னாச்சு? குட்டி கிட்ட ஏதாவது சொல்லணுமா? குட்டி கிட்ட இருந்து ஏதாவது வேணுமா? குட்டி என்னடா சொல்றாரு? அது தெரியலமா. என்னதான் ஏதோ காட்டுறாரு. என்ன சொல்றாரா? அதான் தெரியல. அப்பா நான் ஏதாவது எடுத்துட்டு வரணுமா உங்களுக்கு? தெரியல. அப்புறம் என்ன வேணும்னு சொல்லுங்க. சந்தோஷ், ஐயோ தாத்தா, ப்ளீஸ் எதையாவது சொல்லி என்ன மாட்டி விட்டுறாதீங்க. சந்தோஷ் என்னடா ஏதோ சொல்றாரு? தெரியல தெரியல, என்னாச்சுன்னே தெரியல. நம்ம வீட்ல எல்லாருமே பால்கனில தானே துணி காய போடுறோம். நீங்க மட்டும் ஏன் தாத்தா தேவையே இல்லாம மாடிக்கு போனீங்க? ஏன்ட்டியாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சந்தோஷ், பவி அவர் கோமா ஏதோ சொல்றாரு. என்னன்னு கேளுங்க லட்சுமி. ஐயோ ஹரி சார், தேவையில்லாம ஏதாவது சந்தேகத்தை கிளப்பி விடாதீங்க. அவர் என்னைக்கு சார் சிரிச்ச முகமா இருந்திருக்காரு? எப்பவும் ஏதாவது திட்டுவாரு, இல்ல கோவமா பேசிட்டே இருப்பாரு. கல்யாண வேலையெல்லாம் இருக்கும்போது இப்படி பாவம் அடிபட்டு கஷ்டமா இருக்கு. ஏன் தாத்தா? நான் உங்ககிட்ட சொல்லணும். அதான் டாக்டர் சரியாயிடும்னு சொல்லிருக்காருல்ல. சரியாயிடும். நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க அத்தை. அப்பா, பவி நமக்கு சாதகமா பேசிட்டா. டேய் சந்தோஷ், கீழே விழும்போது நீ நினைச்சிருந்தா என்ன அடிபடாம புடிச்சிருக்கலாம். நான் எங்க உண்மையை சொல்லிடணும்னு என்னை விட்டுட்டல்ல. தாத்தா, நீங்க நல்லதுக்காக நம்ம குடும்பத்தை பிரிக்க ஆர்வமா வந்தீங்க. அது அந்த கடவுளுக்கே பொறுக்கல. அதான் இப்படி பண்ணிட்டாரு. இப்படியாவது உண்மைய லட்சுமி கிட்டையும் உன் பொண்டாட்டிட்டையும் சொல்லி உன்னை யாரும் இல்லாத தனிமரமா ஆக்குறேன்டா. பவி ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். ம், ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. லட்சுமி, 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 இந்த அப்பா இவன் என்னப்பா வேணும்? சந்தோஷ் சொல்லுங்க. அது அம்மா 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 பசிக்குது. தாத்தாக்கு பசிக்குது, அதனாலதான் ஆன்னு சொல்றாங்க. எனக்கு புரியுது. அம்மா கொஞ்சம் கஞ்சி எடுத்துட்டு வாங்க. அவருக்கு பசிக்குது போல, நான் ஊட்டி விடுறேன். ம். சந்தோஷ், அத பாருங்கம்மா, பசிக்குதுமா. நான் கஞ்சி எடுத்துட்டு எடுத்துட்டு வரேன். வாங்கம்மா. எடுத்துட்டு வரேன்ப்பா. ரெஸ்ட் எடுங்க, நான் எடுத்துட்டு வரேன் இப்போ.
இப்ப வருவாங்க சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. ஐயோ தாத்தா கொஞ்சம் அமைதியா இருங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, கொஞ்சம் அமைதியா இருங்க தாத்தா. அம்மா கிட்ட ஆதிராவை பத்தி சொல்லதானே நீங்க ஆன்னு சொன்னீங்க. தாத்தா உங்களோட இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அதுக்கு இது நேரம் கிடையாது. உங்களை இப்படி விட்டா நீங்க ஏதாவது கண்டிப்பா செஞ்சிருவீங்க. என்ன பண்றது? எழுந்ததும் வலிக்குதுன்னு சொன்னா திரும்ப அவருக்கு பெயின் கில்லர் கொடுங்க. சாரி தாத்தா, எனக்கு வேற வழியே தெரியல. இப்ப நம்ம குடும்பத்துல எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்துல நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு கல்யாணம் வரைக்கும் நீங்க தூங்கிக்கிட்டே இருங்க. சாரி தாத்தா, வேற வழி இல்ல தாத்தா, சாரி. குட்டி தூங்கிட்டாரா அவரு? ஆமாமா, கஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேனே. இல்ல அதுதான் தூங்கிட்டாருமா. டாக்டர் சொன்னார்ல மயக்கம் இருக்குன்னு, அதுதான் தூங்கிட்டாரு போல. நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க எங்க வைங்க, கொடுங்க நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. தாத்தா எந்திரிச்சதும் நான் வந்து கஞ்சி கொடுக்குறேன். சூடா தானே இருக்கு, நான் கொடுத்துக்கிறேன். நீங்க போங்க, பாத்துக்கிறேன். இப்பதானே பசின்னு சொன்னாரு. அதுதான் அந்த மயக்க ஊசி கொடுத்தாருல, பெயின் கில்லர், அதுல தூங்கி இருப்பாரு தாத்தா. நான் பாத்துக்கிறேன். சரி, எழுந்திரிச்சதும் கொடுத்துரு, மூடி வை. அக்கா, உங்களை பார்க்க தான் வீட்டுக்கு போனேன். நீங்க கீழே இருக்கிறதா சொன்னாங்க. நான் காய்கறி வாங்க போயிட்டு இருக்கேன். என்ன, ஏதாவது விஷயமா? கையில என்ன இவ்ளோ புடவை வச்சிருக்கீங்க? ஏதாவது புடவை பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஐயோ, நமக்கு பிசினஸ் எல்லாம் செட் ஆகாது. சும்மா உட்காந்து சாப்பிடுற வேலையை ஒழுங்கா பார்த்தா போதும். ஆக்சுவலி இந்த சாரீஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி டிசைன் பண்றா. சினிமால காஸ்டியூம் டிசைனரா இருக்கா. இப்ப வர படங்கள்ல ஹீரோயின் போடுற ட்ரெஸ் எல்லாம் அவ டிசைன் பண்ணதுதான். சோ அவகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி உங்க வெட்டிங் ரிசப்ஷனுக்கு சாரி டிசைன் பண்ண சொல்லியிருந்தேன். சோ அதான் எடுத்துட்டு வந்தேன். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. கம் ஆன், டேக் இட். எனக்கா? இல்ல, எனக்கு ஒன்னும் வேண்டாம் பிரதிபா. அதுவும் இல்லாம இந்த புடவைங்கெல்லாம் ரொம்ப ரிச்சா தெரியுது. நான் இதெல்லாம் கட்ட மாட்டேன். என்ன பேசுறீங்க நீங்க? சரி, உங்க கல்யாணம் நம்ம அபார்ட்மெண்ட்லயே நடக்க போற ஒரு பெரிய ஃபங்க்ஷன். அதுக்கு ரிச்சா கிராண்டா ட்ரெஸ் பண்ணலனா எப்படி? இங்க பாருங்க, காஸ்ட் பத்திலாம் நீங்க கவலையே படக்கூடாது. உங்க வெட்டிங் சாரிக்கு நான் தான் ஸ்பான்சர் பண்ண போறேன். அதனால இட்ஸ் மை ஆர்டர். நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஓகே, வாங்க செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. இல்ல, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நிறைய இருக்கு, வேண்டாம். பாருங்க எது நல்லா இருக்குன்னு பாருங்க. பிரதிபா, வேண்டாம் பிரதிபா. நாங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சாரில நீங்க என்ன பண்ணி வச்சிருக்க? உள்ள கேர்லெஸ்ஸா இருக்கியா? கேக்குறல, பதில் சொல்லு. என்ன பழக்கம்? உங்க என்ன சொன்ன? இப்படி தான் பண்ணுவீங்களா? சார் அடிக்காதீங்க சார். ஏன் சார் இப்படி குழந்தையை போட்டு அடிக்கிறீங்க? லட்சுமி மேடம், உங்களுக்கு தெரியாது லட்சுமி மேடம் +2 படிக்கிறா. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. ஏய், வாய மூடு. பண்றதெல்லாம் தப்பா பண்ணிட்டு இப்ப கோரஸா வந்து ஒப்பாரி வைக்கிறீங்களா? சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க அழாதீங்க. ஏன் சார், என்ன ஆச்சு? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? சரி, என்ன நடந்தது? என்ன சார் இது? குழந்தைங்க கிட்ட இப்படி பேசுறீங்க? அழாதீங்கம்மா, ஒண்ணுமே இல்ல.
சார் அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? மேடம், ஸ்டேஷனரி வாங்கிட்டு வரது கேஷ் வாங்கிட்டு போனாங்க. ஒரு ஃபுல் லிஸ்ட் என்கிட்ட எழுதி வாங்கிட்டு போனாங்க. ஆனா எதுவுமே வாங்கிட்டு வரல. பேலன்ஸும் வாங்காம இப்படி தத்தி மாதிரி வந்து நிக்கிறாங்க 2 பேரும். பெருசு கூட பரவாயில்ல மேடம், இந்த சின்னது இருக்கே ரொம்ப கெட்டு குட்டிச்சரவா போய் நிக்குது. சார் ஏன் சார் இப்படி பேசுறீங்க? குழந்தைங்க அப்படிதான் சார் இருப்பாங்க. அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க சார் அழகா. அதுக்கு போய் இப்படி போய் அடிக்கிறீங்களே. அட நீங்க வேற மேடம், இவங்களுக்கு அடிச்சாதான் புத்தி வரும். கடைக்கு போயிட்டு வாங்கன்னா உடனே ஸ்நாக்ஸ் காசு கொடுங்க கேட்க தெரியுதுல்ல. அப்ப மத்த எதுவும் ஞாபகத்துல வச்சுக்க மாட்டீங்களா? நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்க 2 பேர் தோலையும் உரிக்கிறேன். சார் ஏன் சார் இப்படி பேசுறீங்க? நீங்க எப்ப சார் இப்படி மாறினீங்க? இந்த 2 குழந்தைங்களும் பிறந்ததுல இருந்து எனக்கு தெரியும். கீதா திட்டுவா, ஆனா ஒரு நாள் கூட கை நீட்டி அடிச்சதில்ல. நீங்க கை நீட்டி அடிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சா கீதா உடைஞ்சு போயிடுவா. சார் சின்ன குழந்தைங்க அப்படிதான் சார் இருப்பாங்க. 4 பொருள் வாங்கிட்டு வர சொன்னா 2 பொருள் வாங்கிட்டு வருவாங்க, 2 மறந்துடுவாங்க. மீதி சில்லறையை சில நேரம் கடையிலேயே விட்டுட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் போக போக சரியாயிடும் சார். மேடம், பல வாட்டி சொல்லிட்டேன் மேடம், இவங்க திருந்துற மாதிரியே தெரியல. 2 போட்டாதான் அப்பப்ப புத்தி வரும் உங்களுக்கு. சார் இந்த வயசுல இவ்வளவு திமிரு. ஏன் சார் இப்படி எதிரி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைங்க பயப்படுவாங்க சார். குழந்தைங்களுக்கு எதிரா அதிகமா தப்பு நடந்துட்டு இருக்கு. வீட்ல இருக்கிற நீங்களே இப்படி பயமுறுத்தினா எப்படி சார்? இத பாருங்கம்மா, இனிமே கடைக்கு போனா மறக்காம பேலன்ஸ் வாங்கிட்டு வரணும், சரியா? சரி ஆண்டி, இனி மறக்காம வாங்கிட்டு வரேன். சாரிப்பா. இத பாருங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை எடுத்து சொல்லுங்க. சின்ன பசங்க தானே. சரி வீட்டுக்கு வாங்க. ஒன்னும் பயப்படாதீங்க. போய் கொஞ்சம் தண்ணி குடிங்க. சரியா? போ. குழந்தைங்களை அடிக்கிறதுக்கு எப்படிதான் மனசு வருதோ? பின்ன அவருக்கு பிறந்திருந்தா அடிச்சிருக்க மாட்டாரு. இவர் அந்த குழந்தைங்களுக்கு ஸ்டெப் ஃபாதர் தானே, அதான் அடிச்சிட்டாரு. பிரதிபா தப்பு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவர் ஏதோ ஆத்திரத்துல அடிச்சிட்டாரு. அந்த பிள்ளைங்களை எப்பவுமே அவர் பிரிச்சு பார்க்க மாட்டாரு. அப்படின்னா அதுக்காக எப்படியா வெளியில வச்சு குழந்தைங்களை அடிப்பாங்க? அக்கா, புத்திர பாசம் பெத்த பிள்ளைங்க மேலதான் வரும். என்னதான் நல்லவங்களாவே இருந்தாலும் தான் பிள்ளைய ஒரு மாதிரியும் மத்தவங்க பிள்ளைய வேற மாதிரியும் தான் நடத்துவாங்க. நான் சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நாளைக்கே உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஹரி சார் இப்போ இருக்கிற மாதிரியே அப்புறமாவும் குழந்தைகிட்ட நடந்து பாராங்கிறது சந்தேகம்தான். பிரதிபா, எதை கொண்டு வந்து எதோட முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க திருந்துட்டீங்கன்னு உங்ககிட்ட சகஜமா பேசிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. ஐயோ அக்கா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சாரிக்கா, நான் பொதுவா உலகத்துல நடக்கிறது தான் சொன்னேன். அது உங்க மனசை காயப்படுத்திருந்தா ஐம் வெரி சாரி. உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் சொன்னேன். வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு துணை வேணும் தான், தப்பு இல்ல. ஆனா குழந்தைய வச்சுக்கிட்டே இப்படி கல்யாணம் பண்றது என் மனசுக்கு சரியா படல. நாளைக்கு அந்த குழந்தைய பிரச்சனையா வந்து நிக்கும் போது நான் சொன்னது உங்களுக்கு புரியும். பிரதிபா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே அந்த குழந்தைக்காக தான். என்ன மாதிரிதான் ஹரிசாரும். உங்க மனசுல ஏதாவது தப்பான எண்ணம் இருந்தா அதை மாத்திக்கோங்க. சாரிக்கா, நான் மனசுல பட்டதா சொன்னேன். நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை. ஐயோ, புடவைய காட்டி செலக்ட் பண்ணதான் வந்தேன். அவரு குழந்தைங்களை அடிச்சு மூடியை ஸ்பாயில் பண்ணிட்டாரு. சரி, நீங்க இத வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச புடவைய செலக்ட் பண்ணிக்கோங்க. வேண்டாம், பரவாயில்ல, புடிங்க. எனக்கு எதுக்கு பிரதிபா இதெல்லாம்? எடுத்துக்கோங்க.
பிரதீபா என்னமோ நிதானமா பேசுற மாதிரி தெரியலையே. ஏய் பாரு 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 பாரு, இன்னைக்கு அப்பா கையில சாப்பிடுறியா? சமத்தா சாப்பிடணும்னு நான் உனக்கு ஊட்டி விடுவேனா, நீ அழாம சாப்பிடணும். ஓகே, நீ ரொம்ப குட் பாய். அடம் பிடிக்க கூடாது, சமத்தா சாப்பிடுவியா? என்ன சார், ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டீங்க, சாப்பாடெல்லாம் கையில வச்சிருக்கீங்க? திடீர்னு எழுந்து அழுதுகிட்டு இருந்தான், அதான் பசிக்குதோன்னு நினைச்சு சாப்பாடு ரெடி பண்ணேன். டேய் குட்டி பையா, இப்பதானே நான் கடைக்கு கிளம்புனேன், அதுக்குள்ள இவ்வளவு வேலை பாக்குறியா நீ? என்ன காய்கறி வாங்க போறேன்னு சொல்லிட்டு புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இந்த புடவைங்கெல்லாம் பிரதிபா கொடுத்தா. அவ ஃப்ரெண்ட் ஏதோ டிசைனரா இருக்காளாம். நம்ம கல்யாணத்துக்கு இதுல இருந்து ஒரு புடவையை கட்டணுமா? லக்ஷ்மி, அந்த பிரதிபா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவ ஒன்னும் மாறி இருக்க மாட்டா. புத்திர பாசங்கிறது பெத்த புள்ள மேலதான் வரும். என்னதான் இருந்தாலும் அவங்க வளர்ப்பு குழந்தைங்க தானே. அவங்க மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கதான் முடியும். உண்மையான பாசமே இருக்காது அவங்களுக்கெல்லாம்.